அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலை பற்றிய சரியான விளக்கத்தையும் அதனுடைய இறையியல் விவிலிய பின்னணியையும் நமக்கு விளக்கி சொல்ல நம் மத்தியில் வந்திருப்பவர் கேரள மாநிலம் சுல்தான்பேட் மறை மாவட்டத்தை சார்ந்த மேதகு ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள். ஆயர் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நம் மத்தியில் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் ஆண்டவரே. நாம் இப்போ கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு அன்னைக்கு நைட்டு திருப்பள்ளிக்கு போனப்ப ஒரு நற்செய்தி வாசகம் வாசிச்சாங்க. நிறைய பெயர்கள், ஒரு பெரிய அட்டவணையாக இருந்தது. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது, எதற்காக இவ்வளோ ஒரு பெயர்களோட ஒரு அட்டவணையை இந்த நேரத்தில் வாசிக்கிறாங்க, வேற ஏதாவது பிறப்பு பற்றி வேற வாசகம் வாசிச்சிருக்கலாமே அப்படின்னு சிலருக்கு தோணும். எனக்கும் சில நேரங்களில் சிறு வயதுலேருந்தே ஒரு சந்தேகம், இதற்கு இவ்வளவு பெயர்கள், நெடிய நீண்ட ஒரு அட்டவணை வாசிக்கிறோம் அப்படின்றது. அதை பற்றின விளக்கம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எனக்கும் பல காலமாகவே இது புரியாத ஒரு வசனம், ஒரு வாசகமாயிருக்க. இதுக்கு போய் இவரை பெற்றார், இவரை பெற்றார்னு வருதே என்ன அப்படின்னு குழப்பம். அதில் கிறிஸ்மஸுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் இதுக்கும் என்ன நேரடியாக என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி பொதுவாக எல்லா மக்களுக்கும் வரும். ஏன்னா பொதுவாக இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பட்டியல்னு சொல்கிறோம். பெயர் பட்டியல் நான் 14 14 14 3 14 பிரித்து மத்தேயு நற்செய்தியாளர் தான் எழுதுறாரு. 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கடைசியாக முடிக்கிறது இந்த இயேசு கிறிஸ்து மாதாவின் மகனாக பிறந்தார் அப்படின்னு முடிப்பார். இதுல என்ன கிறிஸ்துமஸ்க்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இந்த அட்டவணையில என்ன முக்கியத்துவம்? ஏன் இதை போய் தொடக்க காலத்திலிருந்து இதுவரையிலும் இதே தானே வாசிக்கிறோம், என்ன செய்தி இருக்கு அப்படின்னு போதும். பொதுவா நம்ம அட்டவணை, அந்த பெயர் அட்டவணைய அந்த யூதர்கள் மட்டுமல்ல, இந்த ஊர்லயும் சரி எல்லா ஊர்லயுமே பெயர் அட்டவணையை எழுதுறதுக்கு காரணம், அதுக்கு முதல் காரணம் இவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் உறுப்பினர் இல்ல, அடையாளப்படுத்த அதுக்கு குடும்பத்தின் உறுப்பினர். இந்த குடும்பத்துல இப்படி இங்க இவர் பிறந்தாரு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து எந்த குடும்பத்தில் பிறந்தாருனாக்க தாவீதின் குடும்பத்தில். ஏன்னா எடுத்த உடனே வாசிங்க, முதல் வசனம் வாசிங்க. தாவீதின் மகனும், எடுத்தவனே வார்த்தையை பாருங்க, தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான. அபிரகாம முதல்ல சொல்லியிருக்கலாம். ஆமா, ஏன்னா வரலாற்றில் அபிரகாம் 18ஆம் நூற்றாண்டு, தாவீது 10ஆம் நூற்றாண்டு கிமு. ஆமா, அதை சொல்லல மத்தேயு. அப்படியே அவர் என்ன சொல்றாரு, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடுத்தது தாவீது மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துன்னு அங்க கொடுக்கிறார். மூதாதையர் பட்டியல். இதனுடைய பின்னணி என்னன்னா, மத்தேயு எழுதுகின்ற காலத்துல போதிக்கின்ற தொடக்க திருச்சபையில யூதர்கள் எல்லாரும் இயேசுவை மெஸ்ஸியா என்று அதிகமா ஏத்துக்க தயங்கினாங்க. காரணம், இயேசு உண்மையிலேயே ஒரு மெஸ்ஸியான்னு சொல்லும் பொழுது யூதர்கள் எதிர்பார்த்து தாவீதின் மகன் தான் இருக்கணும், தாவீதின் குடும்பத்தில் தாவீதின் மகனாக இருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் அதை பற்றி தான் பேசுது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல அதை பற்றி தான் தாவீதின் மகனாக அந்த இறைவாக்கு நூல்கள்லாம் தாவீதின் மகன் அப்படின்றதுனால மத்தேயு என்ன எடுக்க பார்த்தாருன்னா, இயேசு தாவீதின் மகன் என்பதை தெளிவுபடுத்தணும். இயேசு என்றவர் மெஸ்ஸியா பிறந்தது எங்க? தாவீதின் மகனாக என்று. அதனால்தான் எடுத்தவனே தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் பெயர் பட்டியல், தலைமுறை அட்டவணை என்றெல்லாம் சொல்லிட்டு வரார். அடுத்தது இங்க உதாரணமா ஒரு குலமுதுவர்களின் குணமும் நோக்கமும் இவரில் வெளிப்படுகிறது என்று சுட்டிக்காட்ட ஒரு தலைமுறை அட்டவணை எழுதுவது வழக்கம். உதாரணமாக இவர் குலமுதுவர்கள் யாக்கோபு யாருடைய பிள்ளையா பிறந்தாரு? அப்படியே ஈசாக்கின் மகன். அப்போ யாக்கோபு ஈசாக்கின் மகனாக பிறந்தாரு. அங்கெல்லாம் பார்க்கணும், இவர்
ஆபிரகாமினுடைய தன்மைகள் தன்மைகள் யாக்கோபுல இருக்கு என்று காட்ட, இங்க தலைமுறை அட்டவணை இங்க மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டும் நோவாவுடைய பெயர் பட்டியல் பார்க்கிறோம், ஆதாமின் பெயர் பட்டியல் பார்க்கிறோம், ஆதாமுடைய தலைமுறை அட்டவணை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் என்னன்னா, ஆதாமுடைய வழி வந்தவர்கள் இவர்கள், அவருடைய குணமும் தன்மைகளும் இவரில் வெளிப்படுகிறது. அதே மாதிரி நோவா, இதுதான் மெயின். இப்போ மத்தேயுக்கு இன்னொரு முக்கியமான நோக்கம் இருக்கு. இதை சொல்றதுக்கு முக்கியமானது நோக்கம் ஒன்று, தாவீதின் குலத்தில்தான் மெஸ்ஸியா தோன்றுவார் என்று எசாயா அதெல்லாம் சொன்னதுபடி இவர் வலியுறுத்தி சொல்வது ஒரு காரணம் தான். அதை நம்ம வரையே சொல்லிட்டோம் இல்லையா, தாவீதின் மகன் 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 என்று. அதனால்தான் தலைமுறை அட்டவணையும் கூட 14 14 14 3 பிரிவு ஆக்குறார். ஏன் அப்படி பார்க்கிறாருன்னா, நிறைய பேருக்கு புரியாது. நல்லா உன்னிப்பா படிச்சிங்கன்னா இந்த 14, அதன் பிறகு ஒரு பிரேக் விட்டுவார். படிச்சிங்கன்னா ஒரு அந்த 14 பேர் முடிஞ்ச உடனே படிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாரு, பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு அப்படின்னு ஒரு பிரேக் கொடுக்கிறார் இல்லைங்களா. அப்ப ஏன் 14ன்னா, தாவீதினுடைய அந்த பெயர் இருப்பார் டேவிட், அவனுடைய எண் மதிப்பு 14. அதனால இந்த எண்ணிக்கை, ஏன்னா மத்தேயு அவர் இந்த வரி வசூலிப்பவர் துறை, சுங்கத்துறையில வரி வசூலிப்பவராக இருந்தார். அதனால அவரு நல்லா படிச்சவர், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவர், எண்ணிக்கையில அவருக்கு ரொம்ப கவனமா இருக்கிறவர். அதனால இங்க 14 தாவீதின் பெயர்லயே 14 14 14 அப்படின்றது ஒரு முக்கியமான நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த எபிரேய மொழியில பார்க்கும்போது நல்லா தாவீது டேவிட் அப்படின்னு சொன்னோம், தவீது அப்படின்னு எபிரேய மொழியில. அப்படின்னா அவர் ஒரு அதனுடைய பொருளே ஒரு வழிகாட்டுபவர், ஒரு வழி நடத்துபவர், ஒரு தலைவர். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆயர், நல்ல ஆயர்னு சொல்றோம் இல்லையா. தாவீதே ஆடு மேய்த்தவர் தானே, அதான் ஆடு மேய்த்தவர். அது இயேசு கிறிஸ்து நல்லாயர் என்று அவருடைய பிள்ளையாக இருக்கின்றவர் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த அமைப்புல பார்க்கும்போது இன்னொரு முக்கியமானது எல்லாருக்கும் புரியணும். பொதுவா யூதர்கள், இங்க கூட ஓரியண்டல் கஸ்டமும் சரி, பெயர் பட்டியல் எழுதும்போது, தலைமுறை பெயர்லாம் எழுதும்போது பெண்கள் பெயர் இருக்காது. பொதுவாகவே ஆண்கள் தந்தை பெயர் தான். ஆமா, ஏன்னா ஆண் வழி சமூகம்ன்றதுதான் இன்றளவுமே நம்ம தந்தை பெயர் சன் ஆஃப் அப்படின்னு தானே எழுதுறோம். ஆமா, தந்தை பேர் தான் போடுறோம். ஆமா, நீங்க சன் ஆஃப் தான் போடுறாங்க அபிஷியல். இது எல்லாத்துலயுமே நீங்க பாஸ்போர்ட்ல கூட சன் ஆஃப் தான் போடுறாங்க, எல்லாம் போடுறோம். இது பேட்ரியார்க்கல் சொசைட்டில இது வர்றது, தந்தை வழி சமூகம் என்று. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலைமுறை மத்தேயு ஒரு யூதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுறார். இல்ல, எனக்கும் இந்த கேள்வி இருக்குது, கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. இதுல 4 பெண்கள் பெயர் இருக்கு, 4 பெண்கள் பெயர் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 4 பெண்கள் பெயர் யாரு அப்படின் போது இதுல பாத்தீங்கன்னா தாமார், ரகாப், ரூத்து, மரியாள், மாதா, 4 பெயர் இருக்காங்க. இது ஏன் இந்த 4 பெயரை உள்ள விட்டாரு, இந்த பெயரை போடுறாரு, 4 பெயர் பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம், ரெண்டாவது இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் இவங்கள போடணும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு புரியாது. என்ன காரணம், எதற்காக வந்தது என்று உங்களுக்கும் நிறைய பேருக்கு இது புரியாம தான் இருக்கும். உதாரணமா ஒன்னா பாத்தீங்கன்னா, தாமார்னு படிக்கிறோம். தாமாரு நீங்க படிச்சீங்கன்னா தொடக்க நூல் 38ஆம் அதிகாரத்துல வரும். தாமார் அவரு ஒரு விதமான ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு விபசார வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று கூட யூதர்கள் முதல்ல நினைச்சாங்க. இந்த தாமாரி இவங்க என்ன பண்ணாங்க, தன் மாமனார், இங்க பாருங்க, தன் மாமனார் யாரு, யூதா. ஆமா, யூதா தன் மாமனாருடன் தகாத உறவு கொண்டு கர்ப்பிணியானாள்.
சமூகத்தில் ஏற்றுக்க முடியுதா? இன்றைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனா அவர் வழி வந்த அவருக்கு பிறந்த குழந்தை தான் இயேசுவின் முன்னோரா மாறி இருக்கிறாங்க, பட்டியலில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது ஒரு பாயிண்டை எடுத்துக்கணும். ஆனா நமக்கு புரியல எதுக்கு தாமார கொண்டு வந்தார்னா அப்படின்றதுக்கு நான் முதல்ல அப்புறம் இதை கான்டெக்ஸ்ட சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது பாருங்க, இவர் பெத்ஷெபா பாருங்க. பெத்ஷெபா எங்க இருங்க? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். யார் அது? தாவீதுடன் இவர் தகாத உறவு தாவீது செய்தார். தாவீது மீது தவறு. தாவீது இவரோட உறவு செய்து என்ன பண்ணிட்டாங்க? திருமணம் செய்து கொள்கிறார். அதாவது மனைவியா, திருமணம்லாம் ஆகல, மனைவியா ஆக்கிக்கிறாங்க. இதுலயும் ஒரு விதமான ஒரு நெருடல் இருக்கா? நெருடல். ஏன்னா உரியாவோட மனைவியா இருந்தவங்க, உரியாவின் மனைவியா இருந்த உரியாவை கொன்னுட்டாரு தாவீது இதுக்காகவே, இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிச்சுவேஷன்ல பெத்ஷெபா எப்படி ஏன் பேர் வந்தது? இந்த பெத்ஷெபா யாருன்னா சாலமோனின் தாய். சாலமோனின் தாய். இருக்கட்டும், கான்டெக்ஸ்ட மட்டும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அடுத்தது வேற யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ராக்காப் நீங்க யோசுவா 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ராக்காப் வந்து ஒரு விலை மாது. அது எரிக்கோ ஊர்ல விலை மாதா இருந்தாங்க. அப்ப இஸ்ராயலின் ஒற்றர்கள் அங்க வராங்க. ஒற்றர்கள் வரும்பொழுது அந்த ஊரு அந்த எரிக்கோ ஆட்கள் வந்து இந்த மாதிரி வந்ததா கேள்விப்பட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொலை செய்யணும்னு வரானோ. அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண் வரும்போது ராக்காப் என்ன செய்யறாங்க? ரூம்ல அடைக்கலம் கொடுத்து தெரியாம இத மறைச்சிட்டு தேடி வந்தவங்கிட்ட என்ன சொல்றாரு? ஆமா வந்தாங்க, ஆனா போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு பொய் சொல்லி மாத்திட்டாங்க. இப்ப இது இப்படிப்பட்ட பெண்ணை நீ வந்து எப்படி இயேசுவின் தாய் பெற்றோர்ல மூதாதைய பட்டியல்ல வருதுன்னு நீங்க நான் இதை சொல்லனா நீங்க யோசிச்சிருக்க மாட்டிருக்கீங்க. ஆமா, நிறைய பேரையும் கேள்விப்பட்டு நம்ம படிச்சு பெண்கள் பேர் இருக்குது, என்ன காரணம்னு தெரியல. இது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா படிச்சேன், இவங்க யாருப்பா பைபிள்ல இவங்கெல்லாம் அப்படின்னு போய் படிச்சீங்கன்னா நமக்கு அப்பதான் தெரியுது இது. அதே மாதிரி இன்னும் ஒரு பெண்ணை பத்திய ரூத் ஒரு மோவாபிய பெண். அவங்க வந்து அவங்க மோவாப் நாட்டிலேருந்து மாமியாரோடு கல்யாணம் ஆகல, அப்படியே வந்துட்டாங்க. கணவன் செத்து போயிடுறார். அவங்க அக்காவுக்கும் கணவன் செத்து போயிடுறாங்க. அக்கா அங்கேயே தங்கி எடுத்து இது வருது. கணவன் செத்து போனப்போ கைம்பெண்ணாதான் வருதுங்க மாமியாரோட. அந்த உடனே இங்க என்ன நடக்குன்னா போவாசை கண்டுபிடிச்சி பெத்லெஹேம் சேர்ந்த போவாசோடு வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உறவின் முறையில திருமணம் செய்து சொல்லிக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறையின பெண்ணு. இந்த புறையின பெண்ணு இயேசுவின் முன்னோடியா மூதாதையர் பட்டியலில் நமக்கு இடம் இருக்கு என்று பார்க்கிறோம். 4வது மாதாவிலையும் ஒரு நெருடல் என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க, நான் சொன்னா ரொம்ப இதா நினைப்பீங்க. மாதா என்ன நெருடல்னா, நல்ல கான்டெக்ஸ்ட பார்க்கணும். இயேசு பிறப்புற காலத்துல மாதாவும் யோசேப்பும் திருமண ஒப்பந்தம் தான் செய்துக்கிட்டாங்க. திருமணம் ஆகவில்லை, திருமண உறவும் இல்லை. இப்படி இருக்கும்போது மாதா குழந்தையோடு அதாவது கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்றால் இது சமூகத்திலையும் ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆமா, சூசேப்பருக்கும் கேள்வி வந்தது, பெரிய கேள்வி. மாதாவுக்கும் புரியாத ஒரு குழப்பம் புதிர். மாதாவுக்கும் யோசேப்புக்கும் வானதூதர் வழியா கடவுள் இதை விளக்கி கொடுத்துட்டாரு. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சமூகத்துல போய் விளக்கி சொல்ல இல்ல. இந்த ஒரு விதமான ஒரு இயல்புக்கு மாறான ஒரு சூழல் இருக்குதா? கண்டிப்பா. இப்பதான் நான் இங்க வரோம். குழந்தை பிறப்பு இயேசு பிறந்த சூழல்ல ஏன் 4 பெண்கள்? ஏன் இந்த 4 பெண்களுமே ஒரு விதமான பாவியான பெண்களாகவும் இருக்கிறார்கள்? 3வது
இந்த 4 பெண்கள்ல 2 பேரு புற இன பெண்கள், புறையின மோவாபியரும் கனானியரும். கானானிய பெண். மோவாபியர்னா ரூத்து, கனானியன்னா இந்த ராகாப். ஆமா, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பேரை போட்டாரு மத்தேயு? ஒரு யூதராயிருந்தும் இயேசுவின் முன்னோர்களின் பட்டியலில் வரலாமா அப்படின்னு பார்க்க. இங்கதான் நற்செய்தி, மத்தேயு கொடுக்க விரும்புகின்ற இயேசுவின் நற்செய்தி என்ன? குழந்தை இயேசு எதற்காக வந்தார் இந்த உலகத்திற்கு என்று சொன்னால், முதல் பாடம் இதுல குழந்தை இயேசு எல்லாருக்கும் உரியவர். யூதர், பிற இனத்தார், ஆண்கள், பெண்கள் என்றெல்லாம் இல்லை. அவருடைய மூதாதையர் பட்டியலில் கூட அவர்களுடைய பெயர்லாம் வந்திருக்கு. ஆண்கள், பெண்கள், பிற இனத்தார் அத்தனை பேரும் இருக்காங்க. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததன் முதல் காரணமே மனிதரை மீட்க. அவர் தான் சொல்லுவாரு, பாவிகளை தேடி மீட்க வந்தேன் என்று சொல்வார். அதுதான் அவருடைய முதன்மையான நோக்கம். அப்போ மார்க்கு நற்செய்தியில நம்ம படிக்கிறோம், 10ஆம் அதிகாரத்தில் படிப்போம். என்ன சொல்லுவாரு? நான் பலருடைய மீட்புக்காக விலையாக தன்னையே கொடுக்க, இழந்து போனதை தேடி மீட்க. லூக்கா நற்செய்தி 15 தெளிவா சொல்ல. இதுதான் இயேசு. அதை எங்க சுட்டி காட்டுறாரு மத்தேயு? இந்த பாவியான பெண்களை கூட அவர் பாவி என்று இல்லாமல் தன்னையே கடவுளுக்கு திட்டத்துக்கு கீழ்ப்படுத்தி கொண்டதனால் அவருடைய பெயர் இங்க வருது. பாவிகள் என்ற காரணத்தால் இங்க வரல, ஆனா பாவிகளாக இருந்தும் கடவுளுடைய திட்டத்துக்கு தங்களையே கையளித்து கொண்டவர்கள் அப்படின்னு வருது. அடுத்தது, இதுதான் மெயின். ரேமண்ட் பிரவுன் போன்ற பெரிய வீலிய அறிஞர்கள், உலக புகழ்பெற்ற அறிஞர்கள்லாம் சொல்லுவது அடிப்படையில் அதிகமாக என்னன்னா, இது ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, கேத்தலிக்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிற என்னன்னா, இந்த பெண்கள் 4 பேர், முதல்ல 3 பேரும் மாதாவின் அழைத்தல் தன்மையை தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படின்னா, மாதாவின் அழைத்தல் என்னன்னா, இது கடவுளின் தாயாக, அதை இயேசுவின் தாயாக இருக்க வேண்டும். ஆனால் உலக நடப்புப்படி இல்லாமல் கடவுளுடைய தூயாவியால் பிறக்கின்ற குழந்தையாக அது இருக்கின்றது. அதற்கு மாதா கருவி, தன்னையே ஈடுபடுத்தி கொண்டார். எல்லாவித முரண்பாடுகளையும் கலைந்து அவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். ஒரு பெரிய கடவுளின் அடிமையாக, கடவுளின் தாயாக என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 4 பெண்களும் பெண்களாக இருந்தாலும், யூதராக இருந்தாலும், புறநத்தாராக இருந்தாலும், எல்லாரும் கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் தங்களையே ஒரு வகையில் வரலாற்றில் ஈடுபடுத்தி கொண்டவர்கள். கடவுளை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற பாகுபாடு அது இல்லை. ஆனா தங்களையே அர்ப்பணித்து கொண்டவர்கள். உதாரணம் பெத்ஷபா. இது அவங்களுடைய தப்பு இல்லை, அது தாவீதுடைய தப்பு தான். தாவீது அதுக்காக பெரிய மனமாற்றம் அடைஞ்சாரு, போனாரு, அதுதான் உண்மைதான். ஆனால் என்னைக்கு தாவீதோட வந்துட்ட ஒருபாடு அந்த தன்னுடைய நிலையை, அப்புறம் சாலமோனின் தாய் என்ற நிலையை அவர் கடவுளுக்கு உகந்த முறையில் வாழ்ந்தார் இல்லைங்களா? அதே மதம் ஒவ்வொருத்தம். அதான் இங்க மாதா. இப்போ கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது இவர்கள் பாவிகள் என்பதை நினைப்பதை விட, நாம் பாவிகளுக்கும் இயேசு கிறிஸ்து என்பதை நினைச்சாலும், அதே சமயத்தில் கடவுளுடைய திட்டத்தை ஏற்று வாழ்ந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கடவுளாக, எல்லாருக்கும் ஆண்டவர் ஆமா என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பின்னணியில நாம் இயேசு கிறிஸ்மஸ் நாளில் மத்தேயு 5 செய்தியை கொடுக்கிறார். 1, கடவுளுடைய திட்டத்தில் ஆண் பெண் என்று வேறுபாடு கிடையாது, எல்லாரும் சமம். அவரவருக்கும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கை முறை வைத்திருக்கிறார். அவரவருக்கு கடவுள் கொடுக்கிற ஒகேஷன் சொல்ற பாருங்க, அழைத்தலை நாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வாழணும். உதாரணம், குடும்ப வாழ்க்கையில தந்தை தாய் இருக்காங்க.
தந்தைக்குரிய பணி இருக்கு, தாய்க்குரிய பணி இருக்கு. அவரவருக்குரிய பணியை நல்ல முறையில் வாழணும். எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லை. பைபிள் அந்த ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு அதை இன்னும் நம்ம அடுத்து விடுபடலை, கலைய முடியல. ஏற்றத்தாழ்வு கலைய முடியல. ஆனா இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சியிலேயே இதை சுட்டி காட்டுறார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து முன்பே சொன்ன மாதிரி முதன்மையான நோக்கம், இயேசு என்ற வார்த்தையை யாரு? இயேசு என்ற வார்த்தை என்னது? மீட்பர் இல்லையா? அந்த பின்னணி பார்த்தீங்கன்னா இயேசு பாவிகளை தேடி மீட்க. அதனால்தான் சக்கேயு நிகழ்ச்சியில் சொல்லுவாரு, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்ற வார்த்தையே என்ன ஆகுது? அவர் மனமாற்றத்துக்கு வழியாகும். மூன்றாவது, நோய் இன வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும், யூதருக்கும் பிற இனத்தாருக்கும் இயேசு உரியவர். மரியாவை போல இதோ உமது அடிமை என்று நாம் எல்லாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் வாழும்பொழுது நாமும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துச் கருவியாக வாழ முடியும். குழந்தை இயேசு யூதர் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர். அதனால்தான் நம்ம நினைக்கணும், இயேசு கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே இயேசு கிறிஸ்து உரியவர். இயேசுவை நம்முடைய கோயிலில் பூட்டி வைக்கக்கூடாது, நம்முடைய சுரூபத்தில் வச்சு நம்ம பூட்டி வச்சிட முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர் என்பதை மத்தேயு இந்த நிகழ்ச்சியில் சொல்றார். இது நல்லா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவாகுது. இந்த இடத்துல இந்த தலைமுறை அட்டவணையை ஏன் இப்படி முக்கியத்துவம் கொடுத்து முத எடுத்த உடனே மத்தேயு எழுதுறார் என்று. ஆண்டவரே, ஒரு நீண்ட நாளான இருந்த ஒரு குழப்பத்திற்கு, இந்த பட்டியல் எதற்கு என்ற ஒரு குழப்பத்தில் இருந்ததற்கு தெளிவான விவிலிய பின்னணியில் ஒரு அழகான பதிலை தந்திருக்கிறீங்க. இது எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை தந்திருக்கிறது. அதுவும் இயேசு கிறிஸ்து யார், எல்லோருக்கும் உரியவர் என்கின்ற ஒரு அழகான பதில். நீங்கள் இந்த தெளிவை எங்களுக்கு தந்ததற்காக மாதா டிவியின் சார்பாக ஆண்டவரே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலை பற்றிய தெளிவான விளக்கத்தை நாம் ஆயரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். மீண்டுமாக மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.